திருப்பதி ஏழுமலையின் பின்னணியில் இந்த வார நட்சத்திர பலன்கள். மேஷம் முதல் கன்னி வரை. முன்னேற்றம் உண்டாகும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள், அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும், மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்துவது மிகவும் நல்லது. பரணி. உச்சமான செவ்வாயால் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும், வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும், வருமானம் அதிகரிக்கும், மனம் உடல்நிலை சீராகும், வம்பு வழக்குகள் முடிவிற்கு வரும், பொருள் சேரும். கார்த்திகை 1ஆம் பாதம். சூரிய பகவானால் செல்வாக்கு உயரும், உத்தியோகஸ்தருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், இழுபறி வேலையில் முடியும், அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும், மரியாதை அதிகரிக்கும். அடுத்து ரிஷபம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும், அதிகாரிகளின் ஆதரவு அதிகமாகும், சுக்கிர பகவான் செல்வாக்கையும் அதிகரிப்பார், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு நிலை மாறும். ரோகிணி. நினைத்ததை சாதிக்கும் வகையில் நிலை மாறும், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும், வர வேண்டிய பணம் வரும், பழைய கடன் அடையும், குடும்பத்தில் நெருக்கடி குறையும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள். சூரியன் செவ்வாயின் சாதக நிலையால் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நிலை உண்டாகும், வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சச்சரவு இருந்தடம் தெரியாமல் போகும், மங்கள நிகழ்ச்சிக்கு அறிகுறி தோன்றும். அடுத்து மிதுனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்கள் வேலைகளில் நிதானம் வேண்டும், ஒரு சிலருக்கு வம்பு வழக்கென போலீஸ் ஸ்டேஷன் செல்லக்கூடிய நிலை வரும், வியாபாரிகள் கணக்குகளை சரிபார்ப்பது நல்லது. திருவாதிரை. பாக்கிய சனி ராகுவால் வேலை வெற்றியாகும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும், புதிய வீடு இடம் வாகனம் வாங்குவீர்கள், நகை வாங்குவீர்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். குரு பகவானால் வாழ்க்கை வளமாகும், எதிர்பார்த்த பணம் வரும், தொழில் முன்னேற்றம் அடையும், கேதுவால் எடுத்த வேலை வெற்றியாகும், குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அடுத்து கடகம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம். குரு வக்ரம் அடைந்திருப்பதால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும், வருமானம் அதிகரிக்கும், செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும், பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பூசம். சனி சஞ்சரித்தாலும் சகாயஸ்தானாதிபதி புதனால் தடைபட்ட வேலைகள் நடக்கும், வரவேண்டிய பணம் வரும், தொழில் முன்னேற்றம் அடையும், ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், மகிழ்ச்சியான வாரம். ஆயில்யம். தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும், வருமானம் உயரும், நெருக்கடி கொடுத்து வந்த கடன்கள் அடையும், புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும், சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள், கலைஞர்கள் நிலை உயரும், கோயிலுக்கு சென்று வருவீர்கள். அடுத்து சிம்மம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். மகம். ராசிக்குள் சஞ்சரிக்கும் கேது சங்கடங்களை உண்டாக்கினாலும் சத்ரு ஜெயஸ்தானம் பலம் அடைந்திருப்பதால் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள், எதிர்ப்பு பகை என்று இருந்த நிலைகள் மாறும், வழக்குகள் சாதகமாகும். பூரம். சுக்கிரன் புதன் சஞ்சாரம் எதிர்மறையாக இருப்பதால் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை, புதிய நபர்களிடம் ரகசியங்களை பரிமாற வேண்டாம், நண்பர்களை வீடு வரை அழைத்து வருவதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். உத்திரம் 1ஆம் பாதம். வருமானம் அதிகரிக்கும், செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும், சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும், அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், உத்தியோகத்தில் சங்கடம் விலகும், அரசு வழி வேலைகள் சாதகமாகும். அடுத்து கன்னி ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும், தொழிலில் வருமானம் அதிகரிக்கும், எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும், சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அஸ்தம். செல்வாக்கு உயரும், உடல்நிலையில் பாதிப்பு விலகும், தொழில் வியாபாரத்தில் தோன்றிய நெருக்கடிகள் நீங்கும், வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும், உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். சித்திரை 1, 2 பாதங்கள். ராசிநாதன் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும், எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும், வீடு வாங்கும் கனவு நனவாகும், நெருக்கடிகள் நீங்கும்,